ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட நியூ இயர் விஷஸ். கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீடியோ ரெசிபி வீடியோ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணல. இன்னைக்கு ஒரு மினி விளாகா தான் இருக்கும். ஏன்னா நியூ இயர் ஸ்பெஷலா இன்னைக்கு மார்னிங் மினி பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணேன். ஸோ அது என்னெல்லாம் பண்ணேங்கிறத நான் இன்னைக்கு சும்மா அங்கங்க குட்டி குட்டியா என்னெல்லாம் பண்ணேங்கிற எல்லாமே வீடியோவா எடுத்து இன்னைக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அரைச்சு விட்ட சாம்பார். பாப்பா ரொம்ப விரும்பி கேட்டா எனக்கு அரைச்சிட்டு சாம்பார் தான் வேணும், சாதா சாம்பார் வேண்டான்னு. ஸோ அதுவே பண்ணி கொடுத்துக்கலாம், அவளுக்கு விருப்பமானதை பண்ணி கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பருப்பு தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிற சைட்லேயே புளி தண்ணி ரெடி பண்ணிட்டேன். புளி ஊற போட்டு ஒரு தண்ணி கிண்ணத்துல போட்டு மாத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த காய்கறி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், வெள்ளை பூசணி, கேரட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. என் வீட்டுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு தண்ணி எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் வரட்டும். ஓகேவா? மீடியம் ஃபிளேம்ல சைட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா அரைச்சிட்டு சாம்பாருக்கு மசாலா வேணும். ஸோ அது ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லி அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சுக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம்ல ஸோ அந்த மாதிரி நான் வடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நம்ம அது ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா பூரி செய்ய போறேன். ஸோ பூரிக்கு மசாலா வேணும். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கே எடுத்து வேக வச்சு அந்த சைட்ல எடுத்து ஆற வச்சுட்டேன். ஸோ அதுக்கு மசாலாக்கு என்னெல்லாம் வேணுமோ இந்த புளி தண்ணியும் ஊற டைம்லயும் இந்த மசாலா அரைச்சிட்டு சாம்பாருக்கு வறுத்து மசாலா ஆறுற டைம்லயும் பூரி மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி அது ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு பாதி தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோல இந்த கிளிப்பிங்ஸ்ல ஆட் பண்ண மறந்துட்டேன். நான் அது குக்கிங் பண்ற டைம்ல தான் எனக்கு ஞாபகம் வந்தது, இஞ்சி ஆட் பண்ணலையேன்னு சொல்லி அவசரமா அந்த டைம்ல பண்ணேன். ஸோ இதுல இருக்க நீங்க அதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்சு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி தோல் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு எடுத்து மாத்தி வச்சுட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு மசாலாக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா புளி ஊற வச்சிருந்த தண்ணியை கரைச்சி எடுத்துன்னு சொல்லி புளி ஊற வச்சதுல புளி நல்லா கரைச்சி எடுத்து மாத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறமா மசாலாக்கு துருவன தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் போட்டு நல்லா ஆறிடுச்சு. ஸோ தேங்காவும் போட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி காரத்துக்கு 2 வர மிளகா தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது போதுமே, பாப்பா விரும்பி சாப்பிடுவா, அதே மாதிரி விரும்பி கேட்டிருக்கேன் எனக்கு இதை தான் வேணும்னு. ஸோ காரமா செய்ய வேணாமேன்னு சொல்லி அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். அது சைட்ல இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா விசில் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி பருப்பு, காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ அடுப்பு திருப்பி பற்ற வச்சு நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா நல்லா போட்டுக்கலாம். ஜார்ல இருக்கிற கொஞ்சமா மசாலாவுக்கும் தண்ணியில ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஓகேவா? நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு மசாலாவோட காய்கறி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வர சைட்ல இந்த சைட்ல உருளைக்கிழங்கு மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி அடுப்பு பற்ற வச்சு அந்த கடையில ஆல்ரெடி எண்ணெய் இருந்து ஸோ திருப்பி கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிற டைம்ல திருப்பி நல்லா இந்த சாம்பார் கொதிச்சிருச்சு மசாலா. ஸோ பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா திருப்பி புளி தண்ணி ஊற்றி அந்த புளி தண்ணியில நல்லா வேகட்டும்னு சொல்லி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா இந்த சாம்பாருக்கு உப்பும் ஆட் பண்ணிடலாம். அப்பதான் எல்லா இடத்துலயும் டேஸ்ட் வரும்னு சொல்லி கல் உப்பு தான் ஆட் பண்றேன். ஸோ சால்ட் நான் ஆட் பண்ண மாட்டேன். கல் உப்பும் போட்டு திருப்பி நல்லா கொதி விட்டுக்க போறேன். ஓகேவா? ஸோ சாம்பார் சைட்ல கொதி விட்டு நல்லா வெந்துட்டு இருக்கு. சைட்லயே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம்னு ஐடியா பண்ணிட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு மசாலாக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியல் டைம்ல தான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த டைம்ல தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் இஞ்சி ஆட் பண்ண மறந்துட்டேன். அவசரமா ஃப்ரிட்ஜ்ல இருந்து இஞ்சி எடுத்து கொஞ்சமா எடுத்து தோல் சீவி கட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவசரமா இப்பதான் ஆட் பண்ணேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இஞ்சி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, நம்ம வெங்காயம், ஓகே, ஃபர்ஸ்ட் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகேவா? இந்த டைம்ல வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் அது வெந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் சாஃப்ட் ஆகாது. ஸோ நான் அது நல்லா பொறுமையா எப்பவுமே டைம் எடுத்து தான் வெங்காயம் வதக்குவேன். ஸோ வெங்காயம் இந்த சைட்ல நல்லா வதங்கிட்டு இருக்க சைட்லயே சாம்பார் எண்ணெல்லாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற டைம்ல நான் காரம் கம்மியா இருக்கனால கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டு திருப்பி நல்லா கொதிக்க விட்டுக்க போறேன். ஓகேவா? கொதி விட்டதுக்கு அப்புறமா திருப்பி இது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த சைட்ல. ஸோ தக்காளி, ஹாஃப் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் பாத்தீங்களா, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சாஃப்ட் ஆனதும் உருளைக்கிழங்கு மசி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டதும் தண்ணி நான் ஊத்த மாட்டேன். ஸோ எப்படியுமே 2 நிமிஷம் அந்த உருளைக்கிழங்க நல்லா
எண்ணெயிலே வந்து டோஸ்ட் பண்ணுவேன். டோஸ்ட் பண்ணிட்டு இந்த மசாலாக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் போட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதி விட்டுக்க போறேன். ஓகேவா? ஸோ இந்த சைடில் மசாலாவோட நல்லா கொதி விடுக்கிற சைடில் அரைச்சிட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம்னு நினைச்சு அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அரைச்சிட்டு சாம்பார் நல்லா அடி பிடிக்காம இருக்கணும். அதே மாதிரி நடுவில் நான் அது காமிச்சிருக்க மாட்டேன், கிளறி விட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா வெந்து வரும்போது அடியில் கொஞ்சம் அது கெட்டியாகி அடியில் போய் ஸ்டக் ஆகிக்கும். ஸோ அது ஆகாமல் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சாம்பார் கிளறி விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகேனா 1 டீஸ்பூன் ஜாகிரி போட்டு கொஞ்சமாக மல்லி இலை பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அரைச்சிட்டு சாம்பார் ரெடி. அவ்வளவுதான். இதுக்கு நீ தாளிப்பு மட்டும் போட்டோம்னா சாம்பார் ரெடி ஆச்சு. ஃபர்ஸ்ட் டிஷ் ரெடி. ஸோ இது எந்த பாத்திரத்துல நீங்க சர்வ் பண்றீங்களோ அந்த பாத்திரத்துல சர்வ் பண்ணிட்டு நான் இந்த தாளிப்பும் போட்டேன். ஓகேவா? அப்பாடா ஃபர்ஸ்ட் டிஷ் ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ மாற்றி வச்சுட்டு சீக்கிரமா கடகடான்னு எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லி இந்த பக்கம் பெரிய ஸ்டவ்லேயே வச்சு நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து நல்லா கொதி விட்டுக்க போகிறேன். கொதி விட்டுக்கிற டைம்லேயே வந்து அதுக்கு வந்து கடலை மாவெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் ஊற்றி நல்லா கொதி விட்டுட்டேன். ஸோ அது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிற டைம்லேயே பூரி மசாலா பெசஞ்சு வச்சிடலாம்னு சொல்லி ஒரு பவுலில் பூரி மசாலாக்கு தேவையான மாவு, உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். ஓகேவா? பிசைஞ்சு வச்சு மூடி வச்சிட்டோம்னா அந்த டைமில் போட்டால் போதும். அந்த டைமில் அவசரமாக பிசைய வேணாம். ஸோ அந்த டைமில் சூடாக தான் வேணும் எல்லாத்துக்கும். அப்போ போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை பிசைஞ்சு எடுத்து ஒரு மூடி போட்டு அந்த ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு மாற்றி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து பூரி மசாலாவும் நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூரி மசாலாவுக்கு கொஞ்சமாக மேலாப்பில் கொஞ்சம் கார்னிஷுக்கு மல்லி இலையும் போட்டு அது நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ பூரி மசாலா செகண்ட் டிஷ்ஷும் ரெடி. அங்கே பூரி மசாலாவுக்கு பூரியும் பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு கால்வாசி வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி எடுத்து மாற்றி வச்சாச்சு. ஒரு சைடில் எடுத்து மாற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா பாப்பாவுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப பிடிக்காது. பட் மினி இட்லி இந்த மாதிரி குட்டி குட்டி இட்லினா விரும்பி சாப்பிடுவா. ஸோ மினி இட்லி பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இந்த சாம்பாருக்கு வந்து பொங்கல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வெண்பொங்கலுக்குமே பச்சரிசி பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு குக்கர் வந்து திருப்பி நல்லா வாஷ் பண்ணிட்டு மினி இட்லிக்கு பிளேட்ல வந்து மாவெல்லாம் ஊற்றி நல்லா அடுப்பு மேலே பற்ற வச்சு மினி இட்லிக்கு நல்லா ஸ்டீம் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்வீட் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர். ஸோ கண்டிப்பாக ஸ்வீட் ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடணும் அப்படிங்கிறது தோணுச்சு. ஸோ சிம்பிளாக பண்ணக்கூடியது என்னதுன்னா நம்ம கேசரி தான். ஸோ சிம்பிளாக கொஞ்சமாக ரவை இருந்தது. 1 டீஸ்பூன் கீ போட்டு கொஞ்சமாக ரவையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு சிம்பிளாக பண்ணக்கூடியது. என் டக்குன்னு யோசிக்காமல் சரி ஓகே சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு அதை கேசரி பண்ணி முடிச்சிடலாம். 10 மினிட்ஸ் கூட தேவையில்லை. ஸோ அதுதான் எனக்கு குக்காக பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ கேசரிக்கு ரவையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஓகேவா? இதுக்கும் நீங்கள் ஏதாவது ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிம்பிளாக எல்லாரும் வீட்லையும் பண்ணக்கூடிய ரெசிபிஸ் தான். ஓகேவா? ஸோ எந்த கஷ்டமான ரெசிபிஸும் நான் இன்னைக்கு பண்ணல. எல்லார் வீட்லையும் சிம்பிளா பண்ணக்கூடிய ரெசிபிஸ் தான். பட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கொஞ்சம் ஆசையா இருந்தது. இந்த மாதிரி மினி டிஃபன் எல்லாம் நம்ம எப்பவுமே வெளியே போய் தான் சாப்பிடுவோம். யூஸ்வலி எப்பவுமே வீட்டில் செய்ய மாட்டோம். ஸோ இந்த நியூ இயர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல ஸ்பெஷலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். நமக்கும் எப்பயாவது ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா திருப்தியா இருக்கும். ஓகேவா? நம்ம ஏதோ செஞ்சுட்டோம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளே ஷோல்டர்ல டேப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எனக்கு அது ரொம்ப ஆசையா இருந்தது. ஸோ அதனால இன்னைக்கு அது பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரையும் போட்டு கேசரி ரெடி. நான் அங்கே வந்து காடமா பவுடர் மட்டும் போட மாட்டோம். ஓகேவா? ஏலக்காய் தூள் ஏன்னா வீட்டில் யாருக்கும் டேஸ்ட் பிடிக்காது. ஸோ எடுத்து பவுலில் மாற்றி அதுக்கு தாளிப்பும் போட்டாச்சு. ஸோ கேசரி ரெடி. ஸ்டீம் குக்கர் ஆட் பண்ணதும் இட்லியும் ரெடி எடுத்து மாற்றி வச்சாச்சு. அதுக்கு சைடு கேப்ல நானும் பாப்பா எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு பொங்கல் சூடாக பண்ணிக்கலாம்னு சொல்லி குளிச்சு வந்ததுக்கப்புறமா பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். பொங்கல் அடுப்பில் அளவு தண்ணி எல்லாம் ஊற்றி அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் அடுப்பில் வச்சாச்சு. ஓகேவா? இதுக்கு சைட்ல நான் வந்து தேங்காய் சட்னி அந்த மற்ற சின்ன சின்ன வேலை பாத்திரங்கள் வர்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் விசில் டவுனதுக்கு அப்புறமா பொங்கலுக்கும் தாளிப்பு போட்டு பொங்கலும் ரெடி ஆயிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபைனல் டச் நம்ம சூட சாப்பிட்றது தோசையும் பூரியும் தான். ஸோ அது சாப்பிட்ற டைம்ல தான் அது பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ ரெண்டுமே அட் அ டைம் 2 அடுப்புல 2 வச்சு பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தோசை ஊற்றிக்கிட்டேன். ஊற்றினதுக்கு அப்புறமா இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கிட்டேன். பூரிக்கு நல்லா சூடானதும் இதே மாதிரி பூரி சைட்ல நல்லா போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சூப்பரா வந்தது. இன்னைக்கு குட்டியா தான் நாங்கள் வீட்டில் பூரி பண்ணுவோம். பூரி எப்பவுமே பெருசா பண்ண மாட்டோம். ஸோ குட்டி குட்டியா இதை விட குட்டியா தான் பண்ணுவோம். ஸோ
இன்னைக்கு ஓகே அவசரத்துக்கு எனக்கு இப்படிதான் பேச முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிக்கிட்டேன். தோசையுமே பிளெயின் தோசை தான். ஏன்னா இதுவே எங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ நிறைய சாப்பிட்றதுனால அதனால பிளெயின் தோசை தான், மசால் தோசை எதுவுமே பண்ணல. ஸோ நைட்டுக்கு வேணா மசால் தோசை பண்ணிக்கலாம்னு ஐடியா இருந்தது. மசால் மிச்சம் இருந்ததுன்னா, மிச்சம் இருந்ததில்ல, கண்டிப்பா மிச்சம் இருக்கும் எங்க வீட்டுல. ஸோ இதுதான் இன்னைக்கு பண்ண டிஷ்ஷஸ். பூரி, தோசை, அதுக்கப்புறமா மினி இட்லி, அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி, அதுக்கு தொட்டுக்க, அதுக்கப்புறமா பூரிக்கு மசால், உருளைக்கிழங்கு மசால், அதுக்கப்புறமா அரைச்சுட்ட சாம்பார். கமகமான நெய் சூப்பரா இருந்தது. மேலப்ப நெய் கொஞ்சம் விட்டேன். ஸோ அந்த துறக்கும் ஸ்மெல்லு சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்வீட் கேசரி, அதுக்கப்புறமா பொங்கல். ஸோ கண்டிப்பா இந்த விளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாகுக்கு என்னோட வீடியோஸ் லைக் பண்ணுங்க. எகெயின் a very happy new year wishes to everyone. Thank you.